புதியதை கற்றுக்கொள்ளவும் திறமைகளை வெளிப்படுத்தவும் வாய்ப்பளிக்கும் ஒரு நிகழ்வாகும். இது ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படும். இந்த விழாவில் குழந்தைகள் பலவிதமான கலை மற்றும் அறிவியல் சார்ந்த செயல்களில் பங்கேற்கிறார்கள். இது அவர்களின் வளர்ச்சிக்கு உதவுகிறது. We are about to commence our event by lighting the lamp of knowledge and wisdom. விசுவை வணங்கி போற்றுக தீபம் என போற்றி பாடி இவ்விழா இன்றே நடைபெற இறைவனை போற்றும் வண்ணம் குத்து விளக்கினை ஏற்றிட நம் விருந்தினர்கள் அனைவரையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். மொழிகளுக்கு எல்லாம் தாய்மொழிகள் என போற்றிடும். MBBS from senior KG. Respected correspondent sir, correspondent, principal, coordinators, thoughtful teachers, your parents, people students, and whoever gathered entertained by your early presence. Good afternoon, everyone. A very warm welcome to our exciting discourse. We are so happy to see all our wonderful kids, parents, and guests here today. This is your day for one laughter and celebrating the amazing energy and creativity of our children. We are a day packed with exciting performance, dance, games, and activities planned for all. So get ready to our contribution and make some wonderful memories together. Thank you for joining us. Once again, my hearty welcome to all. Thank you. Really, it's great blessing from the Almighty. Now I invite our senior KG students to do the prayer dance. Here they are. நடனம் என்பது இசையின் வெளிப்பாடு என்றால் அந்நாட்டியத்தின் மூலம் இறைவனை ஆசி வழங்க வருமாறு அழைப்பது எங்கள் பள்ளியின் பண்பாடு. ஆகவே எம் பள்ளி UKG மாணவர்களை சிறப்பான நடனத்தின் வாயிலாக இறைவனை அழைக்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வார்த்தைகளால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு என்று கூறி எங்களை ஊக்குவிப்பவரும் மனதில் உறுதியும் வாக்கினில் இனிமையும் எடுத்த காரியத்தை இனிதே முடிக்கும் பக்குவமும் நிமிர்ந்த நடையும் தொலைநோக்கு பார்வையும் சீர்பெற்ற ஞானமும் பார்ப்போற்றும் ஒழுக்கமும் கொண்ட எங்கள் அன்பு தந்தை எம் பள்ளி தாளாளர் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் மதிய வணக்கம். ரொம்ப சந்தோஷம். பொறுத்துங்க, உங்கள் குழந்தைங்க தான் மேடையில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க.
ஒவ்வொரு மனுஷனும் தான் ரொம்ப பெரிய ஆளுன்னு நினைக்கும் போது அவன் தலையில் ஒரு கொட்டு விழுவும் பார்த்துருக்கீங்களா? நான் தான் உலகத்திலே பெரிய ஆள், நான் தான் நல்லா ஒரு ஃபீல்டில் நான் தான் எமினன் அப்படின்னு சொல்லும்போது தலையில் ஓங்கி ஒரு குட்டு விடு, நீ அம்மா மாதிரி ஆள்லாம் கிடையாது அப்படின்னு இயற்கை நம்மளுக்கு ஒரு பாடம் சொல்லும். எனக்கெல்லாம் ஒரு கர்வம் இருந்துச்சு. நான் மேடையில் நல்லா பேசுவேன், வேகமாக பேசுவேன், நான் பேசலாம் நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னு ஒரு கர்வம் இருந்துச்சு. ஆனால் அந்த கர்வம்லாம் இன்றைக்கி உழைப்பட்டு போச்சு. ஒரு 3 வயசு பையன் வெல்கம் ஸ்பீச்சு அவ்வளோ அழகாக பார்த்தீங்கன்னா பேசலாம். எனக்குலாம் இந்த மேடையில் ஏறி மைக் பிடிக்கிறது வயசு 25 வயசுல தான் எனக்கு சான்ஸ் கிடைக்கும். இந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணும்போது 25 வயசு. அப்போல்லாம் மேடையில் இருந்தாலே காலில் தடத்துறது ஆடு என்ன பேசுகிறதுன்னு சொல்லிட்டு இன்னுமே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி தான் பயம் இருக்க தான் செய்யுது. பட் ஆனால் ஒரு 3 வயசு பையன் மேடையில் ஏறி அவ்வளோ அழகாக உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறத பார்க்கும்போது நம்ம ஏதோ ஒரு குழந்தைகளை ஏதோ ஒரு இலக்கை நோக்கி நம்ம கொண்டு போயிட்டுருவோம் அப்படிங்கிற மிகப்பெரிய சந்தோஷத்தோடு இந்த பேச்சை ஆரம்பிக்கிறோம். இந்த கிட்ஸ் ஃபெஸ்ட்ங்கிறது என்ன? ஆக்சுவலாக நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா, உங்கள் குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு வராங்க, அந்த வந்த நாள்லேருந்து ஒரு 100வது நாள், நம்ம எப்படி அந்த சினிமாவில் 100வது நாள் சொல்லுவாங்களே, 100வது நாள் 125வது நாள், அதுமாரி இந்த 100 நாள் அந்த ஃபங்க்ஷன் வருது. கரெக்டாக அந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி 100வது நாள் அந்த ஃபங்க்ஷன் நாங்கள் நடத்துறது. இந்த 100 நாளில் அந்த குழந்தைங்க சில விஷயம் லேர்ன் பண்ணியிருப்பாங்க, கற்றுருப்பாங்க. அந்த பேரண்ட்ஸ் உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வெளிப்படுத்துறது தான் என்னுடைய நோக்கம். ஆனால் இந்த வருஷம் 100 நாளை தாண்டி ஒரு 10-15 நாள் ஆயிடுச்சு. ஏன்னா மழை பெஞ்சுது. அதனால் நம்ம காலண்டரில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஃபெஸ்ட் வேறு ஒரு தேதியில் போட்டிருப்பேன். இப்போ நம்ம மாற்றி வச்சுருக்கோம், அந்த மழையின் காரணமாக மாற்றி வச்சுருக்கோம். ஒன்று. ரெண்டாவது, இப்போ இந்த உலகத்திலே மிக சந்தோஷமான விஷயம், இனிமையான விஷயம் எது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லுவாங்க. இந்த உலகத்திலே ரொம்ப இனிமையானது எது, அழகானது எது, நம்மளாம் பார்த்து ரசிக்கிற விஷயம் எதுன்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாற்று கருத்து இருக்கும். ஆனால் திருவள்ளுவர் என்ன பண்ணார், பலாக அற விட்டு நீ எதெல்லாம் சந்தோஷம்னு சொல்றியோ அதெல்லாம் சந்தோஷமே இல்லைடா, இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம் எது, இனிமையான விஷயம் அதுன்னு சொன்னால் குளிரிலிருந்து யானிலிருந்து என்பது மக்கள் தம் மலரை சொல்லி கேளாதவர். உன் குழந்தை சின்ன வயசில் பேசுவது இல்லையா, அதை பார்த்து நீ ரசிக்கல அப்படின்னா அதை விட உலகத்தில் இந்த சந்தோஷமான விஷயம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் குழந்தைங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் இங்கே ஆனுவல் டேவில் நடக்கிற மாரி ஒரு 10th ஸ்டூடெண்ட் ஆடுற மாரி இல்லை மைக்கேல் ஜான்சன் ஆடுற மாரிலாம் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது கிடையாது. உங்கள் குழந்தைகளை மேடையில் நிற்க வைக்கிறதே பெரிய விஷயம். அந்த குழந்தைங்க நிற்கிறாங்க பாருங்கள், நம்ம என்ன சேலஞ்சு பண்ண வந்துடுங்க. நீங்கள் திடீர்னு யாராவது பார்த்தா ஒரு 5 நிமிஷம் மேடையில் பேச முடியுமா உங்களால்? கஷ்டம், சிரமம், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணும். ஆனால் ஒரு 3 வயசு குழந்தை 4 வயசு குழந்தை ஸ்கூலில் 100 நாள் ஆச்சு. இல்லை உங்களுக்கு தெரியுமா தெரியல, இந்த 100 நாளில் கிட்டத்தட்ட 30 நாள் உங்கள் குழந்தைங்க அழுதுட்டு தான் இருந்திருக்கும். அது முதல் 10 நாள் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க சாப்பிடவே சாப்பிடாது. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நம்ம எல்கேஜி ஸ்டார்ட் பண்ண உடனே பேரண்ட்ஸ் நிறைய பேர் ஈகில் குழந்தைய பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எந்த பேரண்ட்டுமே அந்த பிளாக் பக்கெட்டை அனுப்பவே மாட்டேன். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அந்த பிளாக் பக்கெட்டு நீங்கள் எட்டி பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க அழுகுறதை பார்த்துட்டு என் பிள்ளை படிக்கவே வேணான்னு சொல்லி வீட்டுக்கு அழைச்சிட்டு போடுங்க. உண்மையை அப்படி அழுதுகிட்ட குழந்தைங்க சாப்பிட மாட்டான், அழுக மாட்டான், வெளியில் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, அம்மாட்ட போகணும் அப்படிம்பாங்க. பட் அந்த குழந்தைகள்லாம் இப்போ அடுத்த ஒரு 2 மாதத்துல அவ்வளோ அழகாக சில விஷயங்கள் தான் அவங்க முடி பேச போகிறாங்க, பாட போகிறாங்க, ஆட போகிறாங்க. இதெல்லாம் நீங்கள் ரசிக்கிற மனதில் நிற்கணும். ஏன்னா இந்த ஸ்டேஜில் நிற்கிறது போல யாரோட குழந்தைங்க, உங்கள் குழந்தைங்க. உங்களில் இருக்கிற குழந்தை பார்த்தா ஸ்டேஜில் நிற்க போகிறாங்க. அந்த குழந்தைகளை நல்லா என்கரேஜ் பண்ணி அவங்க பார்த்தா அவங்க உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறதுன்னா கை தட்டுறது. ஏன்னா 3 வயசுல பிள்ளைங்க நான் திரும்ப சொல்லுவேன், ஸ்டேஜில் ஏறுறது அழகு, நிற்கிறது அழகு, நடந்த அழகு, ஓடின அழகு, பாடின அழகு, ஏன் தவறி கீழே விழுந்தால் கூட அழகு, அந்த குழந்தைங்க டிராயர் அவுந்துட்டு போவோம், அது ஒரு அழகு. இதை பார்த்து ரசிக்கிற மனநிலையில் நீங்கள் எல்லாம் இன்றைக்கி இந்த ஸ்கூலுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விழாவுக்கு வருகை தந்த எங்களுடைய பெற்றோர்கள் அனைவரையும் வருகன எங்களிடம் கூப்பி வரவேற்கிறது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களால் தான் நிறைய விஷயங்கள் சாத்தியமாகும். எங்களுடைய பெற்றோர்களால் தான் பார்த்தீங்கன்னா விவேகானந்தா பள்ளி நிறைய விஷயங்களை சாத்தியமாகிட்டு இருக்கு. இன்னும் கூட எனக்கு பெருமை உண்டு. கடந்த 5 ஆண்டுகளாக நீங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஸ்கூலுக்கு ஒரு சாதனையாக கொடுத்துட்டீங்க. என்ன தெரியுங்களா? கடந்த 5 வருஷமாக விவேகானந்தா ஸ்கூல் ஒரு விஷயத்தில் நம்பர் 1. இன்ன வரையும் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் யாருமே பீட் பண்ணவே இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்கேஜி யூகேஜியில் அதிக ஸ்ட்ரென்த்து பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் நம்ம ஸ்கூல் தான். நீங்கள் ஹையர் செகண்டரி ஸ்ட்ரென்த்து வேறு இருக்கலாம், டோட்டல் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா இருக்கலாம். இந்த வருஷம் நம்ம ஸ்கூலோட எல்கேஜி ஸ்ட்ரென்த்து 187. பெரம்பலூரில் அதிக ஸ்ட்ரென்த்து. போன வருஷம் 190 சம்திங் வந்துக்கலாம். இந்த வருஷம் இதுக்கு இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா குறைஞ்சதே கிடையாது. அதேமாதிரி யூகேஜி இந்த வருஷம் 200 ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் வேறு எந்த ஸ்கூல்லையுமே நடக்காத விஷயம். எங்களை நம்பி கொண்டாந்து சேர்க்குறீங்க.
அதுக்கு எங்களால் முடிந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நானும் சரி இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு பல நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த சாதனையை ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு கொடுத்துட்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் குழந்தைங்க மேடையில் வராங்க, நல்ல சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள், அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். என்ன இப்போ வந்து சொல்கிறீங்க, இப்போ டான்ஸில் எனக்கு எல்கேஜி குழந்தைங்க என்ன டான்ஸ், எல்கேஜி குழந்தை எப்படி டான்ஸ் ஆடும், அவன் என்ன வந்து பார்த்தீங்கன்னா எனது மோனிகா பாட்டை போட்டு ஆட முடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூட்டை போட்டு சும்மா அப்படி நின்றுக்கிட்டு அப்படி சுற்றி வந்தாவே ஒரு அழகு தான். அவன் வந்து சும்மா அப்படியே சுற்றினாலே அதே ஒரு டான்ஸ் தான். அவன் வந்து மறக்காமல் அந்த விஷயத்தை சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அழகு. அதனால் ஒரு 2 மணி நேரம் உங்கள் எல்லா சிந்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா கலக்கி வச்சுட்டு உங்கள் ஃபோனெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஸ்டேஜில் வந்து அந்த குழந்தைங்க நிற்கிறாங்க, அவங்களை என்கரேஜ் பண்ணுமாறு மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொண்டு இந்த விழாவிற்கு வருகிறது எங்களெல்லாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் மீண்டும் ஒரு வருகை என வரவேற்று இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக ஏற்பாடு செய்த எனது கேஜி ஸ்டாஃப், அவங்களுடைய இன்சார்ஜ் தலைமை ஆசிரியர்கள் அவர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Writers spent 3 years rearranging 26 letters of the alphabet. It's enough to make you lose your mind day by day. To appreciate the writers, our kids are going to perform a cute alphabet song dance. எண்ணும் எழுத்தும் கண்ணே உலகறிந்து உன்னதமாய் வாழ்ந்திட எழுத்தறிந்து எழுதுதலை வழியாம் அன்னை மொழியும் பற்றிடுவோம் ஆங்கிலமும் அறிந்திடுவோம் என கூறி ஆங்கில எழுத்துகளுக்கு அசைந்தாட 1ஆம் ஆண்டு மாணவ செல்வங்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஆரோ எங்கே இருக்கானா சோப்பு சட்டை போட்டோம்னா காணோம். ஆமாங்க, சோப்பு சட்டை தான் போட்டிருந்தான். இங்கே ஆளையே காணும், பேர்லாம் சொல்ல மாட்டாங்க, 26 பேரும் சொல்லணும். It's much easier. Yes, dears, our kids are going to say some திருக்குறள் on this stage. உலகளாவிய மனித குலத்திற்கெல்லாம் பொதுவான வழிகாட்டுதல்களை தந்த அறநெறிகளை பற்றிய உலகின் சிறந்த படைப்புகளில் ஒன்றான உலக பொதுமறையாம் திருக்குறளை கூற வருகிறார்கள் எம் பள்ளி UKG மாணவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் மலர் மருத்துவர் அகவுளில் செல்லாம் ஆதி பகவான் முகத்தே பொருள் எழுத்தல் எல்லாம் அகத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது. அதுபோல் உலக கலாவை அடிப்படையாக கொண்டது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நன்றி மலப்பது நன்றே நல்லது அன்றே மலப்பது நன்றே பொருள் ஒருவர் நமக்கு செய்த உதவியை மறப்பது அறமன்று அவன் செய்த தீமையை அப்போது மறப்பது அறம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தீனால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவதே பொருள். தீனால் சுட்ட புண் புறத்தே வரை இருந்தாலும் உள்ளே அறிவிடும். ஆனால் நாவினால் தீய சொல் கூறி சுடும்படே இன்றும் ஆறாதே. நன்றி. செல்வத்தும் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செலுத்தும் எல்லாம் தலை பொருள் நாரியம் கேட்டு கற்றுக்கொள்வது சென்ற செல்வம். அது பணத்தையும் பொன்னையும் விட மேலானது.
கற்பவை கற்றபே ஏற்க அதற்கு கத பொருள் கல்வி கற்க நல்ல நூல்களை குற்றமற கற்க வேண்டும். அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு நெறியில் நிற்க வேண்டும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் யார நன்மையும் செய்துவிட பொருள் நமக்கு தீமை செய்தவரை தண்டித்தல் என்பது அவரை வெட்கப்படும்படியாக நன்மைகள் செய்து விடுவது பண்பால செயல். நன்றி. நன்றி. நான் அனைவருக்கும் அவன் நன்றி வந்துட்டான் ஃபர்ஸ்ட். பொருள் ஒருவர் உணும் நாடு குற்றம் நாடு அவற்றால் மிக நாடு சிற்பக்கலர். பொருள் ஒருவரிடம் உள்ள நல்ல குணங்களையும் தீய குணங்களையும் ஆராய்ந்து அதிகமாக உள்ளதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றி. ஒழுக்கம் இழுக்கம் சதுலான் ஒழுக்கம் உயிரினும் மோமப்படும். பொருள் ஒழுக்கம் எல்லாருக்கும் நெல்லை தருவதாக இருப்பதால் அந்த ஒழுக்கமே உயிரிட்டு சிறிதாக போற்றப்படும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். அன்பினால் எல்லாம் தமக்குடைய அன்புடைய எங்கும் உடைய பிறகு பொருள் அன்பில்லாத எல்லா பொருளையும் நமக்கே கொண்டு வாழ்க. அன்பிடுவன் தன் பொருள்களும் பிறருக்கு கொடுத்து வாழ்க. தேங்க்யூ. அந்த பாப்பா தான். மார்னிங் டுவா ஐயம் இனி உளவாக இந்நாள் கூட கனியிருப்ப காய்க்கவன பொருள் இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை இடித்து கடுமையாக பேசுவது காய்களை ஒதுக்கிவிட்டு பழங்களை பறித்து பின்பற்றுக்கு சமமாகும். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் அடக்கம் அமர்வில் பிக்கும் அடங்காமை ஆறினுள் விட்டுவிடும். பொருள் அடக்கம் Thank you for your marvelous performance. School is the home where thousands of fishes meet together in one aquarium. The most important thing we learn at school is the fact that the most important things can't be learned at school. Our UKG kids are going to say something about our school. நாம் இன்று வாழ்வதற்கு நம் தந்தையருக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் நன்றாக வாழ்வதற்கு நம் பள்ளிக்கு கடமைப்பட்டுள்ளோம் என்ற உயர்வான நோக்கத்தோடு நம் பள்ளியின் பெருமைகளை எடுத்து கூற வருகிறார்கள் நம் பள்ளியின் UKG மாணவர்கள். from senior KG. Hi, I'm T. Kavinaya IAS from senior KG. My school name is Swami Vivekananda Metric High Secondary School. It is in Kilapio, Bangalore district. My correspondent's name is Dr. R.P. Murugesan sir. ஏய் உட்கார்றா. 278,887. Boys 1,067 and girls 820. The school. One 6 lakhs. One chemistry lab.
Presentation lab. Smart class. laboratory, Physics lab. மறந்து Typewritten classroom. ஓ இந்த தம்பி தான் சொல்கிறதா? We blessed with 71 teachers and 30 non-teaching staff. You know we have one Kanagate temple. To help us very 39 is very here. To balance us we have 3 securities. In terms of size, we have total workers, not only that, there is 16 drivers and 14 cleaners. My school voting is Vienna, America, Amaga, Marwai. நீ என்னவாய் நினைக்கிறாயே நீ அதுவாக மாறுவாய். We are very proud to say I am the son of Swami Vivekananda, Metric High Secondary School. We love our school. I love my school. He is always kept as the Tamil first Tamil lesson for kids learning. முதல் அவ்வரை அரசெழுத்துக்களை அடுக்கி பாடிய பாரதியாரின் புதிய ஆத்திச்சுடியை அழகாக எடுத்துரைக்க வருகிறார் என் பள்ளி எல்கேஜி மாணவி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆவர்யா மருத்துவர். இப்பொழுது நான் பாரதியோட உடைத்தாராய்ச்சி இடைத்திடர் உடையினை விசை ஊழ்மிக விரும்பு வெண்ணுவது உயர்வு ஏழு போனத ஐமொழி ஆசுகர் ஒற்றுமை வலிமையம் ஓய்தாய் ஒளி ஔடலம் குறை தேங்க்யூ நன்றி. Thank you for your cute performance. Education is a form of communication that பாதி பேசுறேன். எங்கடா சச்சின் இருக்கா? ரெண்டாவது தான் நிற்கிறான் அவன் தான். ஆளுங்க சைக்கிள் Thank you friends for your mind-blowing performance. Mime, the silent art of using body movements to create an illusion of reality. Here, our lovely kids are going to give their mime performance. Let's enjoy. முகம் பார்த்து அழுவது கோபப்படுவது போன்ற பன்முக தன்மையை வெளிப்படுத்தும் ஒரு அழகிய நாடகத்தை தங்கள் முக பாவனையின் மூலமாகவும் செய்கையின் மூலமாகவும் நடித்து நற்கருத்துக்களை கூற வருகிறார்கள் எம் பள்ளி யூகேஜி மாணவர்கள். இந்த லைன்ல இருந்தா நடிச்சுட்டு வந்துட்டாங்க. இந்த இவங்கெல்லாம் இறங்கினதுக்கு அப்புறம் ஓகே யார் செஷன் தெரியாது.
Thank you friends for your unbelievable performance. Tamil is not just a language, it's our pride. Tamil is not just a language, it's an emotion. Tamil is not just a language,